புஷ்பா 2 படம் உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்டிருக்கிறதா? உலகத்தின் டாப் மோஸ்ட் ஸ்மக்லர்கள் வரை குறிவைக்கும் ஆந்திர மண்ணின் சிகப்பு பொக்கிஷம். பிடிக்கவே முடியாத கொடூர கடத்தல்காரர்கள் குறித்து வனத்துறை வெளியிட்டிருக்கும் தகவல் என்ன? 300 வருட வைரம் பாய்ந்த இந்த கட்டைகளுக்கு உலக நாடுகளில் கோடி கோடியாய் கிராக்கி வந்தது எப்படி? அரசியல், காவல்துறை, தொழிலதிபர்கள் தொடங்கி விறகு வெட்டும் தொழிலாளர்கள் வரை இதில் காசு பார்த்து வரும் நடந்து கொண்டிருக்கும் செம்மர கடத்தல் ஒரு பார்வை. செம்மர கடத்தலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கும் புஷ்பா 1, புஷ்பா 2 பெரும்பாலும் ஆந்திர மாநிலத்தின் வனப்பகுதியை சார்ந்தே எடுக்கப்பட்டிருக்கும். 5.5 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட மிகப்பெரிய வனப்பகுதி. செம்மரங்களுக்கு பெயர் போன மண் இன்னும் சேஷாச்சலம், வெலுகொண்டா, பலகொண்டா, லக்கமாலா மற்றும் நல்லமாலா ஆகிய வனப்பகுதிகளும் செம்மரங்கள் வளரும் காடுகள் நிறைந்த பகுதி. இந்த வனப்பகுதியை தான் ரஷ்யா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளின் ஸ்மக்லர்கள் குறிவைக்கிறார்கள் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த மண்ணின் தன்மைக்கு மட்டுமே இந்த செம்மரம் வளரும் என்றும் இந்த மரங்கள் முழு விளைச்சல் அடைய 20 ஆண்டுகள் ஆகும். 30 முதல் 40 ஆண்டு மரங்கள் சர்வதேச சந்தையில் அதிக விலை போகின்றன. கதிர்வீச்சு அபாயத்தை குறைப்பதற்காக சீனா, ஜப்பான் மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் செம்மர கட்டைகளை இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் இருந்து ஏராளமாக வாங்கி குவித்து இருக்கின்றன. சேஷாச்சலம் வனப்பகுதியில் இருந்து 7 கட்டங்களாக விறகு வெட்டுபவர்கள் தொடங்கி ஏற்றுமதியாளர்கள் வரை பலருக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. முக்கியமாக அந்த மலைப்பகுதிகளில் செம்மர கடத்தலில் ஈடுபடும் குறிப்பிட்ட கூட்டம் ஒன்றை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்றும் ஒரு நாளைக்கு 5000 முதல் 6000 ரூபாய்க்கு கூலி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்றும் அவர்கள் வனத்துறை அதிகாரிகளை எதிர்த்து தாக்குவதற்கும் அஞ்சுவது கிடையாது. இது குறித்து தொடர்ந்து நூற்றுக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றன. கடத்தல் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் புஷ்பா 2 திரைப்படம் அதன் பிரதிபலிப்பாகவே மீண்டும் பச்சை கொடியை கொடுத்திருக்கிறார்கள் ரசிகர்கள்.